ஹலோ கைஸ், எப்படி இருக்கீங்க? ஐ எம் ராஜசேகர் ஃப்ரம் ராஜசேகர் பாலா இடியோ யூடியூப் சேனல். நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அப்டேட்டட் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 7.5% வந்து உள்ளொதுக்கீடு மெடிக்கல் காலேஜ் அட்மிஷனுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து சேங்ஷன் பண்ணியிருக்காங்க. அது ஆளுநருடைய அப்ரூவலும் கிடச்சிருச்சு. ஸோ மெடிக்கல் காலேஜ் வந்து அட்மிஷன் கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு இன்றைக்கி. ஸோ அதில் 313 கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அட்மிஷன் கிடச்சிருக்கு. அது சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒதுக்கீடுகள் வந்து இருக்குது. ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டுமே 7.5% வந்து உள்ளொதுக்கீடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்டர் போட்டு அது ஆளுநருடைய, அதாவது கவர்னருடைய ஒப்புதலுக்கு போயிட்டு அது ஓகே ஆகிடுச்சு. ஸோ அந்த வகையில் கவர்மெண்ட் ஸ்கூலில் +2 படித்த நீட் எக்ஸாம் எழுதி மார்க் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து 313 கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மெடிக்கல் காலேஜஸில் சீட் கிடச்சிருக்கு. இது ரொம்ப ஒரு ஹாப்பியான நியூஸு. இது முதல் முறையாக தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. ஏன்னா வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய படித்து +2ல் நல்ல மார்க் வாங்குகிறாங்க. ஆனால் நீட் எக்ஸாம்ஸில் வந்து அவங்களால நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி மெடிக்கல் சீட்டில் வந்து மெடிக்கல் காலேஜஸை ஜாயின் பண்ண முடியாமல் சீட்டு கிடைக்காமல் போயிடுது. அதனால் நிறைய மாணவர்களுடைய மருத்துவ படிப்பு படிக்கணுங்கிற கனவு வந்து நிஜமாகாமையே போயிட்டு இருந்தது. ஸோ அந்த வகையில் வந்து இந்த வருஷம் வந்து உள்ளொதுக்கீடாக வந்து 7.5% வந்து ஒதுக்கியிருக்காங்க. அடுத்த வருஷம் இன்னும் கூட பர்சன்டேஜ் அதிகமாகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு மாணவர்கள் மத்தியிலையும் பெற்றோர்கள் மத்தியிலையும் கல்வியாளர்கள் மத்தியிலும் கூட இருக்குது. ஆனால் இந்த வருஷம் அதில் 7.5% உள்ளொதுக்கீட்டில் 313 கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து மெடிக்கல் காலேஜ் சீட் கிடச்சிருக்கு. ஸோ ரொம்ப ஹாப்பியான நியூஸ் டு ஆல். இது ரொம்ப என்கரேஜாக இருக்கும். கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டான ஒரு மோட்டிவேஷனான ஒரு விஷயம். இது வந்து பார்த்திங்கன்னா சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. அதே நேரத்தில் வந்து நம்ம தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர், தமிழக முதல்வரும் அவர்கள் வந்து இன்றைக்கி அவங்களுக்கு வந்து அவங்கள அட்ரஸ் பண்ணியிருக்காரு. அதில் அவங்க தன்னுடைய மகிழ்ச்சியை, பெருமிதத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு. ஓகேவா? இது வந்து இனி இந்த வருஷமும் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்னும் மோட்டிவேஷனாக இருக்கும். நல்ல மார்க் வாங்குவாங்க. +2லேயும் மார்க் வாங்கலாம். நீட் எக்ஸாம்ஸ் வந்து கவர்மெண்ட் சைடில் வந்து ஃப்ரீ கோச்சிங்கே நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ மெடிக்கல் காலேஜஸில் வந்து ஜாயின் பண்ணணுன்னு வில்லிங்னஸ் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த நீட் எக்ஸாம்ஸ் கூட அட்டன் பண்ணலாம். ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்கன்னா அவங்க பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருப்பாங்க. அவங்களுக்கு கவர்மெண்ட் நடத்தக்கூடிய கோச்சிங் நீட் கோச்சிங் கிளாஸஸ் எல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஒரு மோட்டிவேஷன் ஆஸ்பெக்ட் வந்து அடுத்த வருஷமும் கண்டிப்பாக தொடரும். நிறைய மாணவர்கள் வந்து மெடிக்கல் காலேஜை ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஒரு அப்டேட்டடான நியூஸு. மெடிக்கல் காலேஜ் அட்மிஷன் சம்மந்தமாக, கவுன்சிலிங் சம்மந்தமான வேறு ஒரு அப்டேட்டட் இன்ஃபர்மேஷன் வர்றப்போ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச். ஆல் தி வெரி பெஸ்ட். மெடிக்கல் காலேஜில் ஜாயின் பண்ண போகிற 313 ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நம்மளுடைய சேனல் சார்பாக மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா?